சுவை மீன் மசாலா ரெசிபி. அடிக்கடி மீன் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கு மசாலா தயாரிப்பது ஒரு சவாலாக இருக்கும். இப்படி மசாலா தயாரித்தாலும் எண்ணெயில் பிரிந்து விடுகிறது என்று புலம்புவார்கள். இந்த ஒரு ரெசிபி வர பிரசாதமாக இருக்க போகிறது. கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டாமல் ஹோட்டலில் கொடுப்பது போலவே அருமையான சுவையில் எப்படி மீன் மசாலா தயாரிப்பது என்று பார்ப்போம். மீன் வறுக்க தேவையான மசாலா பொருட்கள்: தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகு சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, மல்லி இலை சிறிதளவு, சமையல் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். மீன் வறுவல் செய்முறை விளக்கம்: எந்த மீன் வகையான மீன் ஆக இருந்தாலும் அதை செதில்கள் எல்லாம் நீக்கி உள்ளே இருக்கும் கழிவுகளையும் எல்லாம் அகற்றி நன்கு கல் உப்பு போட்டு தேய்த்து சுத்தம் செய்து ஒரு முறை மஞ்சள் கலந்த நீரில் அலசி எடுத்து கொள்ளவும். அப்போதுதான் மீன் நீச்ச வாசம் அப்படியே நீங்கும். அதன் பிறகு 1½ ஸ்பூன் அளவிற்கு தனி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டும். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தால் மீன் வறுவல் சரியாக வராது. பின் இவற்றுடன் 1 ஸ்பூன் அளவிற்கு மையை அரைத்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க வேண்டும். இந்த மசாலாவிற்கு 1 கிலோ மீன் சரியா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளவும். 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு மிளகு சீரகம் இரண்டையும் சம அளவில் அரைத்து பவுடரை சேர்க்க வேண்டும். மிளகு சீரகம் சம அளவிற்கு எடுத்து லேசாக வாணலியில் வறுத்து ஆறியதும் மிக்ஸி ஜாரில் அரைத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டுக் கொள்ளவும். இது போன்ற மீன் வறுவல் செய்வதற்கு வசதியாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையை கழுவி சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி இதனுடன் சேர்க்க வேண்டும். அதே அளவிற்கு மல்லித்தழை கழுவி சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி சேர்த்துக் கொள்ளுங்கள். இது மீன் வறுவலுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பின்பு கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து விடுங்கள். எல்லா இடங்களிலும் மசாலா படும்படி நன்கு கலந்து விட்ட பின்பு அப்படியே கொண்டு போய் ஃபிரிட்ஜில் வைத்து விடுங்கள். எப்போது மீன் வறுவல் செய்ய போகிறீர்களோ அப்பொழுது வெளியே எடுத்து ஃபிரெஷ்ஷாக எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டும். கடாயில் அதிகம் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றி ஓரிரண்டு மீனாக போட்டு 2 நிமிடம் வேக விட்டு திருப்பி போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலா பிரியாமல் லட்டு போல் அப்படியே எடுக்க வரும். அதே போல இந்த மீன் வறுவல் இந்த நெட்டி தரும் ஃபிளேவருக்கு இல்லாமல் ஹோட்டலில் கொடுப்பது போல ரொம்ப சுவையான சரியான காரத்தோடு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து நீங்களே அசந்து போவீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.